வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன, அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விடயம் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இருக்கின்ற பல கோடிக்கணக்கான ரூபாய் வங்கி மதிப்பீடு தொடர்பாக இப்பொழுது பெரும் பேசுபொருள் இடம்பெற்றிருக்கிறது. அது தவிர கோத்தபாய ராஜபக்சவால் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பணம் அவரது வங்கி இலக்கங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இவற்றின் பின்னணியில் யார் யார் இருந்திருக்கிறார்கள், யார் இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களையும் இன்றைக்கு நாங்கள் ஆராயப்போகிறோம். யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி இலங்கை நாட்டை ஆண்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ராஜபக்ச ஃபேமிலி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இப்பொழுது முகம் கொடுத்து வருகிறது. பல்வேறுபட்ட ஊழல்கள் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்படுகின்ற ஊழல்களிலே பெரும் ஒரு மோசடியாக இடம்பெற்றிருப்பது மஹிந்த ராஜபக்ச பெயரிலே, அவரது உறவினர்கள் பேரிலே, அவர்களது சகோதரர்கள் பேரிலே, அவர்களது குடும்பத்தார்களின் பேர்களிலே இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு வங்கி கணக்கு ஒன்றிலே 93,000 கோடி ரூபாய்கள் வைப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு FCIDயிலே இந்த குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பொழுது அரசாங்கத்தில் இருந்தவர்கள் அவற்றை மூடி மறைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சகோதர மொழி பேசுகின்ற ஒரு ஊடகவியலாளர்களின் கருத்தை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது ஊடகங்கள் இவற்றை பேச ஆரம்பித்திருக்கின்றன. 98,000 கோடி பணம் என்பது இவர்களது வங்கிக்கு எவ்வாறு வந்தது என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எவ்வாறான ஊழல்கள், எவ்வாறான மோசடிகள் இவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னர் அரசாங்கத்தில் இருந்த இவர்களால் இவ்வாறான மோசடிகள் பல இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. கால்டன் வீடு என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான அந்த வீடும் இவருக்கு சொந்தமானது இல்லை என்று இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ச அரசியலுக்கு வருகின்ற வேளையில் அவரது நண்பர் ஒருவர் இந்த வீட்டை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த வீட்டை தாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு பல்வேறுபட்ட முறைகேடுகள் இவர்கள் பேர்களிலே இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயம் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற மைத்ரி ரணில் கூட்டாட்சியின் போதுதான் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மைத்ரிபால சிறிசேனவால் அமைக்கப்பட்ட FCID குழுவினரால் இவை கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் பிற்பாடு மைத்ரி செய்த குளறுபடிகள் காரணமாக ரணில் பிரதமர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஆட்சி பீடத்துக்கு வருகிறார். அவர் ஆட்சி பீடத்துக்கு வந்த பின்னர் FCIDக்கு பொறுப்பாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்சவோடு கொஞ்சி குலாவிய புகைப்படங்கள், அவரது வீட்டில் வந்து தேநீர் விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் அப்பொழுது ஊடகங்களிலே பேசுபொருளாக மாறியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. பல்வேறுபட்ட முதலீடுகளில் பெறப்பட்ட கமிஷன்களே இவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் கூட 60 கோடி ரூபாய் பணம் இவருக்கு வழங்கப்பட்டமை ஒருவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற வேளையில் மஹிந்த ராஜபக்சவால் திட்டமிட்ட வகையிலே இவை யாவும் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசாங்கத்தில் அப்பொழுது இருந்தவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களது வங்கிகளை இவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதுவித வேலையும் செய்யாத நாமல் ராஜபக்சவின் பேரில் கூட 15 கோடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாமல் ராஜபக்ச 2010ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்த ஒருவர். 2010ஆம் ஆண்டு அரசியல் வந்த ஒருவருக்கு நாடாளுமன்றத்திலே வழங்கப்படுகின்ற சம்பளத்தை தவிர அவர் எந்த விதமான வேலைகளும் இதுவரை செய்ததாக சொல்லப்படவில்லை. மஹிந்த ராஜபக்சவின் அடுத்த புதல்வர் மீதும் பல்வேறுபட்ட சொத்து மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி பார்க்கின்ற வேளையில் மஹிந்த ராஜபக்ச, சிராந்தி ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, இப்படி ராஜபக்சக்களின் பேர்களிலே
பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக ஊடகங்கள் நேற்றைய தினம் பெரும் பேசுபொருளாகவே மாறியிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. இவை இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவை தொடர்பாக இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச தரப்பு குற்றப்புலனாய்வு பிரிவிலே ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கின்ற நட்பெயரை களங்கப்படுத்துகின்ற நோக்கிலே திட்டமிட்ட வகையில் அனுரகுமார் திசாநாயக்கா அரசாங்கத்தாலும் அவரோடு இருக்கின்ற அவரது நண்பர்களாலும் திட்டமிட்ட வகையிலே இவை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் சிஐடியிலே இவர்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றினை அளித்திருக்கிறார்கள். அந்த முறைப்பாடின் பின்னர் பத்திரிகையாளரிடம் பேசிய அந்த முறைப்பாட்டை அளித்தவர், இவை வேண்டுமென்றே மஹிந்த ராஜபக்சவின் செல்வாக்கை குலைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் பார்க்கின்ற வேளையில் நாடை பங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு வந்து நாட்டில் பெட்ரோல் மற்றும் எரிவாயு போன்றவற்றை இல்லாமல் செய்து மக்களுக்கு ஒழுங்கான போசாக்கான உணவுகளை வழங்க முடியாமல், நாட்டை நிர்வகிக்க முடியாமல், அரசாங்கத்தையும் விட்டு ஆட்சிப்பீடத்தையும் விட்டு தப்பி ஓடி திருவோணமலையில் ஒழித்து கொண்ட இந்த மஹிந்த ராஜபக்ச கும்பல் இப்பொழுது மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறுகின்ற நோக்கிலே இப்பொழுது பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டி வந்தாலும் கூட இவை எவ்வாறு இவர்கள் சொத்து பட்டியலிலே சேர்ந்தன என்பதுதான் இப்பொழுது பலரது கேள்வியாக இருக்கின்றன. இவை தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச தரப்பு மறுப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அந்த ஊடகவியலாளர் தன்னிடம் சகல விதமான ஆதாரங்களும் இருப்பதாக ஒரு செய்தி நிறுவனத்துக்கு அறிவித்திருக்கிறார். எனவே அவரிடம் இருக்கின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் இனி விசாரணைகள் இடம்பெறுமா என்றுதான் பல்வேறுபட்ட ஊடகங்கள் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றன. உண்மையிலேயே FCIDயில் இருக்கின்ற அறிக்கையின் படியே தான் அவற்றையெல்லாம் தெரிவித்திருப்பதாக அந்த ஊடகர் தெரிவித்திருக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் தன்னிடம் இருக்கின்ற அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே இவர்கள் செய்த மோசடிகள் மக்களுக்கு தெரியாமல் இல்லை. எவ்வாறான செயற்பாடுகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது தவிர அண்மையிலே இடம்பெற்ற இந்த புத்தாண்டு கொண்டாட்டமானது மிக மிக விமரிசையாக மக்களுக்கு தாங்கள் எந்தவித குற்றம் அற்றவர்கள், தாங்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் மிக விமரிசையாக அந்த கொண்டாட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். இதுவும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் என்பவர் மக்களோடு மக்களாக தங்களது கொண்டாட்டங்களை கொண்டாட வேண்டுமே ஒழிய தங்களது குடும்பங்களோடு இணைந்து தங்களது குடும்ப பெருமைகளை பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இவற்றை நடத்தக்கூடாது என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. அன்றகுமார் திசாநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதிக்கு முகத்திலே சேறு பூசுகின்ற வகையிலே, அவரது குடும்பத்தை எள்ளிநகையாடுகின்ற வகையிலே தான் இவர்கள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அன்றகுமார் திசாநாயக்கா கொண்டாடிய இந்த சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் மிக மிக மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிக்கதாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருந்தது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், டித்வா புயலிலே பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு சென்று அவர் தனது சித்திரை கொண்டாட்டத்தை அங்கே கொண்டாடியிருக்கிறார் என்று பேசப்பட்டு இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ச தரப்பு இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது மக்களோடு மக்களாக இவர்கள் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. அதாவது 2029ஆம் ஆண்டு எதிர்கால ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், பிழைகள் நடப்பது சகஜம், மனிதர்கள் எல்லோரும் பிழை விடுவார்கள் தான். ஆனால் இந்த நாடு இந்த நிலைமைக்கு வருவதற்கு இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்பது போன்றும் அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாடு நல்ல விதமாக இருக்கிறது, நாட்டு சுபிட்சமாக இருக்கிறது. உலக நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகத்தான் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஒழிய நாடு நல்ல விதமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாமல் ராஜபக்ச தெரிவித்த கருத்து எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், நாடு ஏதோ ஆதாள பாதாளத்தில் விழுந்திருக்கிறது, மக்கள் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்று நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சரி, இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் 2009ஆம் ஆண்டு அவர்களது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்களிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சொத்துக்கள், பல்வேறுபட்ட பணங்கள், அவர்களது வங்கிகளில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற பணங்கள், அவர்கள் கண்டெய்னர்களிலே வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பணங்கள் என்பன அப்பொழுது இருந்த பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்சவால் கையாடப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயமும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது தவிர புலம்பெயர்ந்த நாடு ஒன்றிலே இருக்கின்ற தமிழர் விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற ஒரு பணம் சுரேஷ் சலே என்பவரால் அவருக்கு சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டு அவரிடமிருந்து அந்த பணங்கள் பெறப்பட்டு பிறிதொரு கணக்கிற்கு, இலங்கையில் இருக்கின்ற ஒரு கணக்குக்கு அரச உடைமையாக்கும் நோக்கிலே அவை
மாறப்பட்டிருக்கின்றன என்றும், ஆனால் அவை எந்த விதமான அரச செலவிலும் அல்லது அரச வருமானத்திலும் அவை காட்டப்படவில்லை என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே திட்டமிட்ட வகையிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் கோத்தபாய ராஜபக்சவால் அப்போது அவர்களிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற பொலிஸ் மா அதிபர் மற்றும் புலனாய்வுத்துறை பிரதானி என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கின்ற சுரேஷ் சலே போன்றவர்களால் அவை கையகப்படுத்தப்பட்டு கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் சுரேஷ் சலேயின் கைது தொடர்பாக அப்பொழுது இருந்த பலர் இப்பொழுது கொக்கரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற இந்த பணங்கள் எவ்வாறு இந்த வங்கிகளுக்கு மாற்றப்பட்டன, அவ்வாறு மாற்றப்பட்ட அந்த பணங்கள் எங்கே சென்றன, விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சொத்துக்கள், விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற கண்டெய்னரில் இருந்து பெறப்பட்ட அந்த பணங்கள், பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நகைகள் என்பன கணக்கிடப்படாது மறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தவிர இறந்து போன மக்களது உடல்களில் இருந்து மீட்கப்பட்ட பல்வேறுபட்ட நகைகளுக்கு என்ன நடைபெற்றன என்கின்ற கேள்விகளும் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. மக்கள் தங்களிடம் இருக்கின்ற நகைகள் சொத்துக்களை எல்லாம் போட்ட வாக்கிலே விட்டுவிட்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு நிராயுத பாணிகளாக எதுவும் மற்றவர்களாக இராணுவத்தினரிடம் சரணடைந்த வேளையில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு சரணடையுங்கள் என்று தெரிவித்த அந்த இராணுவத்தினர் அந்த கைப்பற்றிய அந்த நகைகள், கைப்பற்றிய அந்த பணங்கள் போன்றவற்றை எங்கே ஒப்படைத்தார்கள் என்கின்ற ஒரு விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. எனவே முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ச தரப்பினர் இவற்றை எல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தில் இவை யாவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. எனவே இந்த சொத்துக்கள் எங்கே போயிருக்கின்றன, இந்த பணங்கள் யார் பேரிலே வைப்பிடப்பட்டிருக்கின்றன, 93,000 கோடி பணமும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எவ்வாறு வந்தன, கடந்த 10ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவால் தனது சொத்து விவரங்கள் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவற்றிலே இந்த பணங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றனவா, அல்லது மஹிந்த ராஜபக்சவின் பினாமிகள் பெயரிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருப்பதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பணங்கள் எந்த கணக்கிலே வருகின்றன, இவற்றுக்கான இந்த வருமானங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற இதே வேளையில் இன்னொரு விடயம் இப்பொழுது இடம்பெற்று வருகிறது. தமிழரசு கட்சியிலே இருந்து அவர்களது கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களது கையடக்க தொலைபேசிகள் இப்பொழுது ஹேக் பண்ணப்பட்டிருப்பதாகவும், அவர்களுக்கு பணங்கள் தேவை என்பது போன்று அவர்களது நண்பர்களுக்கு இப்பொழுது குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டு வருவதாகவும் இப்பொழுது ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட வகையிலே தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய கட்சியிலிருந்து, அதாவது தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. இதுவும் திட்டமிட்ட வகையிலே தமிழரசு கட்சிக்குள் இருப்பவர்களால் மேற்கொள்ளப்படுகிற ஒரு சதியாக இருக்கலாம் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சரி, இவை என்ன இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். நல்லது உறவுகளை, இதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. இவைகள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மஹிந்த ராஜபக்சவிடம் இருக்கின்ற இந்த சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டன, யார் பெயரிலே இவை வைப்பிடப்பட்டிருக்கின்றன என்பது நீங்கள் அறிந்த விடயங்கள் ஏதாவது இருந்தால் கருத்தூட்டத்தில் தெரிவிங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.